Welcome back to my channel. Hope you are all doing safe and sound and maintaining social distancing, which is the need of the hour. இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து ஹோம்மேட் கார்லிக் பிரெட். இந்த ரெசிபி 5 மினிட்ஸில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இஃப் யூ ஹாவ் அ லாங் ஒர்க்கிங் டே அண்ட் யூ வாண்ட் டு மேக் அ ஸ்நாக் which is less time consuming, then this is a recipe which you must try. So let's get started with the ingredients. 3 tablespoons salted butter. If it is unsalted butter, நீங்கள் உப்பு உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் 6 to 7 peeled garlic cloves வேணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஃபைன்லி சாப்டு coriander leaves நான் வந்து ஒரு 3 tablespoon வர அளவு எடுத்திருக்கேன். அண்ட் 5 நார்மல் பிரெட், மில்லட் பிரெட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூ கேன் யூஸ் பிரெட் ஆஃப் யுவர் ஓன் சாய்ஸ். யூ கேன் ஈவன் யூஸ் பன். அது நீங்கள் வந்து உங்கள் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நார்மல் பிரெட்டை எடுத்து அதை வந்து பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெசிபி வந்து நம்ம ஒரே ஒரு பேனில் தான் செய்ய போகிறோம். ஸோ நீங்கள் நிறைய பாத்திரம் வந்து கழுவணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ ஒரு ஹெவியான பேன் எடுத்துக்கோங்க, மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஸோ த்ரூ அவுட் திஸ் ரெசிபி யூ ஹாவ் டு மெயின்டைன் அ மீடியம் ஹீட். ஏன்னா கார்லிக் டென் டு கெட் பர்ன் ஃபாஸ்ட், சீக்கிரம் அது வந்து தீஞ்சு போயிடும். அதனால் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு தான் இது நம்ம சமைக்க போகிறோம். இப்போ நம்ம 3 tablespoon ஆஃப் பட்டர் போட்டுட்டு அது மெல்ட் ஆகும் இல்லைங்களா, அந்த டைமில் வந்து நம்மளோட கார்லிக்கை வந்து நம்ம ஃபைனாக கிரேட் பண்ணிடணும். இதுலேயே நான் டைரெக்டாகவே கிரேட் பண்ணிட்டேன். பிகாஸ் எனக்கு இது வந்து இட் மேக்ஸ் மோர் சென்ஸ் டு மீ அண்ட் நிறைய பாத்திரம் அதெல்லாம் அழுக்காகாது. ஸோ டைரெக்டாக நான் இதிலே கிரேட் பண்ணி என்னோட 6 to 7 cloves நான் போட்டுக்கிட்டேன். இஃப் யூ ஆர் மோர் கார்லிக்கி, ஸ்ட்ராங் கார்லிக் டேஸ்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ கேன் ஆட் எக்ஸ்ட்ரா கார்லிக். ஸோ இது போட்டுட்டு அப்புறம் நம்ம ஃபைனாக சாப் பண்ண கோரியாண்டரையும் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ஃபைனாக ஸ்டிர் பண்ணுங்கள். லைட்டாக சூடு வந்தால் போதும். நம்மளுக்கு வந்து ரொம்ப இது வந்து வேகணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ நம்ம இதை வந்து ரொம்ப அந்த பட்டர் மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகிட்டு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் அந்த பட்டரோட ஒரு சின்ன கொதி வரணும். அது வந்துச்சுன்னா அந்த கன்சிஸ்டன்சிலேயே வந்து நம்ம வந்து நம்மளோட இந்த கார்லிக் பேஸ்ட் இல்லையா, இதை வந்து நம்ம ப்ரெட்டில் கோட் பண்ணணும். அதுதான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே ரொம்ப மீடியமான ஹீட்டில் தான் கடைசி வரைக்கும் நீங்கள் இதை பண்ணணும். இது வந்து ஒரு கொதி வந்துடுச்சு. நான் இப்போ என்னோட பிரெட் ஸ்லைஸ் எல்லாம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இதை டைரெக்டாக நான் இந்த பட்டரில் அப்படியே கோட் பண்ணி அதே பேனில் தான் நம்ம குக் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு இதில் நிறைய பாத்திரம்லாம் தேவைப்படாதுன்னு. ஸோ இதை அப்படியே வந்து நம்ம எல்லா ப்ரெட்டுக்கும் 1 by 1 ஸ்லோவாக ஒரு சைடுக்கு வந்து நீங்கள் கோட் பண்ணிக்கோங்க. கார்லிக்கு அந்த கொரியாண்டர் வந்து அந்த ப்ரெட்டில் வந்து ஃபுல்லாக கோட்டார். நீங்கள் திருப்பி பார்த்துட்டு ஃபுல்லாக அது வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த சைடு வந்து ஸ்லோவாக குக் ஆகும். இட் வில் டேக் அரவுண்ட் 2 minutes ஈச் சைட் டு கெட் குக். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக குக் பண்ண விடக்கூடாது, கார்லிக்கு கொரியாண்டர் எல்லாம். ஏன்னா நம்ம இந்த ப்ரெட்டில் தடவிட்டு அதுக்கப்புறம் அது இந்த ப்ரெட்டோட சேர்ந்து கொஞ்சம் டோஸ்ட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து இது ரொம்ப கம்மி சூட்டில் நீங்கள் வச்சு இது நீங்கள் சமைங்க. ஸோ ஒரு சைடுக்கு 2 நிமிஷம் நீங்கள் விடுங்க, அதே மாதிரி இன்னொரு சைடுக்கும் 2 நிமிஷம் விட்டிங்கன்னா ரொம்ப மைல்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நீங்கள் இதை எடுத்திங்கன்னா போதும். ஸோ லீவ் இட் ஃபார் 2 minutes on this side. I'll show you how it has turned out. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கார்லிக் வந்து எனக்கு பர்ன் ஆகலை. அதே மாதிரி கொரியாண்டரும் வந்து ரொம்ப தீயலை. அது வந்து ஒரு க்ரீனாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. எனக்கு அது அப்படி சாப்பிட இஷ்டம், அதனால நான் அப்படி வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் இது கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து சூட்டில் நீங்கள் ரோஸ்ட் பண்ண வேண்டியதுதான் போத் சைட்ஸ். அவ்வளோதான் இந்த ரெசிபி. ஸோ 2 சைடும் நான் குக் பண்ணிவிட்டு I'll show you எப்படி வந்திருக்குன்றது. இதுதான் நான் சொன்னேன், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பட்டரியாக கார்லிக்கி ஹோம்மேட் கார்லிக் பிரெட் 5 minutesல எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். எங்கள் வீடு ஃபுல்லாக கார்லிக் பிரெட் அண்ட் பட்டரோட ஸ்மெல் தான். இங்கே மழை வந்து இருக்குது. ஸோ ஐம் கோயிங் டு டேஸ்ட் இட். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் இது எப்படி இருக்குன்னு. ஃபார் ஷுர் I'll guarantee that this is way much better than the restaurant bread. So give it a try and let me know in the comment section below. Thanks for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.